ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? இங்கே பாருங்கம்மா, இதை வந்து கீரை வைக்கிற க்ரோ பேக்குமா. கீரை வைக்கிற க்ரோ பேக்கில் தோட்டம் கிளீன் பண்ணும்போது கீழே இருக்கிற மண் வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அதை இந்த க்ரோ பேக்கில் வச்சோம்மா. இதில் வச்சு வைக்கும்போது இதில் நிறைய அருகம்புல் இருந்தது. அதெல்லாம் ஒரு பிரதர்ஸ் அன்னைக்கு கிளீன் பண்ணி சிவனுக்கு வச்சாச்சு அருகம்புல். இதில் 4-5 கோழி கொண்ட பூ வந்ததுமா. ஏன்னா ரொம்ப வச்சா இருக்கிற செடி வந்து பலன் கொடுக்காதுன்னு ஒரு கோழி கொண்டையை மட்டும் வச்சிருக்கேன். நம்மகிட்ட நிறையா இருக்குன்னு. இதில் வந்து காடு கொடுத்த கிஃப்ட் பாருங்க, கேழ்வரகு. நம்ம ரீசெண்டாக கழுவி கூட ஊற்றலை இந்த கேழ்வரகு. அப்பப்போ நமக்கு இயற்கை நமக்கு ஒன்று ஒன்று கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க. இதில் ஜினியா மலரும் இருக்குமா. இதெல்லாம் ஆரஞ்சு ஜினியா மலர். நம்மக்கிட்ட ஜினியா 4-5 வருஷமாக தொடர்ந்து இருக்காங்க. நமக்கு ஸ்பெஷலாக கொடுத்தது கடவுள் வந்து இயற்கை நம்ம கொடுத்தது வந்து இந்த கோழி கொண்டமா. இது அமேசானில் 450 ரூபான்னு வாங்கினோமா. கருப்பு ரோஜான்னு. கருப்பு ரோஸ் நமக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேன்னு அமேசானில் ஆர்டர் போட்டா, இங்கே பாருங்க உமி. இந்த உமியை வச்சு செடி வளர்த்து நமக்கு குட்டி செடியாக 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கம்மா. குஜராத்லேருந்து வருது. எங்கே போய் சொல்கிறதுமா, இது என்னைக்கு வளர்றது. நம்ம அந்த கலருக்கு ஆசைப்பட்டு 3 சேஞ்சிங் ரோஸ், அதை சேஞ்ச் ஆகிற ரோஸே 600 ரூபாய்க்கு தான். 4 ரோஸ் வந்து ஒரு செடி 200 ரூபா, 800 ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த பொங்கல் திருவிழாப்ப. இது ஒரு செடி 450 ரூபாம்மா. அமேசான்லாம் தோட்டத்துக்கு தேவையானதை வாங்குறது நீங்கள் தவிர்த்தலாமா. ஏன்னா மனசு திருப்தியே இல்லை. 10 days வச்சு நமக்கு ஓயாத மெசேஜ் வேற. திருப்தியே இல்லைம்மா. நம்ம நேரில் போய் வாங்குற மாதிரி இல்லை இந்த அமேசானில் வாங்குறது. மற்ற பொருள் வாங்குங்க, தோட்டமெல்லாம் வானாண்டா. தோட்டம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. பாருங்க பன்னீர் ரோஸு. நம்ம கவாத்து பண்ணி மொத வந்திருக்காங்க இந்த பன்னீர் ரோஸு. இது நேற்று தண்ணி ஊற்றாத காஞ்ச ரோஸுமா. செடிங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா. பாருங்க எவ்வளோ பிரைட்டாக 3 லீஃப் இருக்காங்க பாருங்க. சுச்சு 3 அடுக்குதாம்மா இருக்கு. சந்தோஷமா இருக்குமா. செம்பருத்தி மாதிரிடா. 1 2 3 தாம்மா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. இந்த அடுக்கு பாருடா எப்படி இருக்காங்கன்னு. எப்படி இருக்காங்க பாருங்க. அங்க ஒரு அடுக்கு இருக்கு பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த ரோஸ்லாம் வந்து 200 ரூபான்னு திருவிழாவில் வாங்கினதுமா. எவ்வளோ கண்ணுக்கு அழகா இருக்கு. இது வந்துமா 3 வருஷத்து செடி. நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். 2 தடவை காஞ்சி அதை வெட்டி நிழலில் வச்சு திரும்ப தொட்டி மாற்றி உருவாக்குனது இது. இதே ஒரு 4 பூ பறிச்சிட்டுமா. கிட்டத்தட்ட 10 பூ பூத்துட்டாங்கம்மா இவங்க. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த செடி. எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க பாருங்க. டார்க் ரெட்டு. இதை பாருங்க. சும்மா போகும்போது 20 ரூபான்னு செடியை ஒன்று நம்ம 400 ரூபா 500 ரூபாய் வாங்கினா கொடுத்துட்டு போடுவாங்க. இந்த ரோஸ் செம்பருத்தி பாருங்க. தோட்டம் வந்தாலே கலர்ஃபுல்லாக இருப்பாங்கம்மா. இந்த மாதிரி நீங்கள் பயன் பண்ணணும்னு எனக்கு ஆசைடா. நீங்கள் ஒரு தோட்டம் வச்சு பாருங்களா, உங்கள் மனசே லேசாகிடுமா. பாருங்க டபுள் கலர். இங்கே பாருங்க பாருங்க. இப்போ மழை வந்தாங்களா. இங்கே பாருங்க ரெட்டு. பாருங்கடா இந்த ரோஸு. இங்கே ரோஸு. இங்கே பாருங்க அத்திப்பழம் பழுத்து ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ பறித்து சாப்பிட்டுடுவோம்மா நான். இது கவாத்து பண்ணது எப்படி வளர்ந்துட்டு வராங்க பாருங்க. இதை பாருங்க. இது எலுமிச்சம் பூவு மொத வருது. கிள்றமா. மொத கொத்த ஒரு 4 பூ வந்ததுமா. கிள்ளிட்டேன். இதை விட்டோம்னா நமக்கு வந்து எலுமிச்சை மரம் வந்து வளர்த்தி ஆகாது, திரும்ப காய் கொடுக்காது. அதனால ஃபஸ்ட்டு மொக்க கிள்ளிடணும். இதான் எலுமிச்சை செடி. உங்களுக்கு ஷார்ட் போட்டிருக்கேன். திருச்சியிலேருந்து வந்ததுமா இது. இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்கன்னு. இதில் களை வந்திருக்காங்க பாருங்க. இலையெல்லாம் லெமன். இது 8 மாசத்துல தான் துளிர் வரும்னாங்க. எனக்கு 1 மாசம் கூட இல்லை. வந்த உடனே பூ வந்த உடனே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு பூ கிள்ளி விட்டுருங்கன்னாங்க. கிள்ளி விட்டுட்டோம்மா. இது தானாக வந்த பூசணி செடி. முந்தா நாள் நட்டேன், வந்துட்டாங்க. இந்த அவரை நம்ம வீட்டில் ஏற்கனவே அவரை இருந்த தொட்டு பார்க்குற இடம்லாம் அவரையா இருக்காங்கம்மா. ஏன்னா காஞ்சது கூட என்ன நான்
ஒரு அளவுக்கு தானே வேலை செய்ய முடியுது. எவ்வளோ செய்ய முடியுது இதை பாருங்க. இதெல்லாம் எடுத்து போடணும். இது வந்து தக்காளி விதை, மிளகா விதை, நம்ம தோட்டத்து விதை போட்டது. இதில் எத்தனை அவரைக்காய் இருக்காங்க பாருங்க. இதில் கத்திரி விதை ஊற வச்சு போட்டோமா, எல்லாம் நேற்று வந்து எலி சாப்பிட்டு போயிருக்கு. சங்குப்பூ, இங்க பாருங்க அடுக்கு பிங்க் செம்பருத்தி. இங்க பாருங்க, நேற்று தண்ணி ஊற்றலடா, இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. அடுக்கு சிகப்பு, அடுக்கு சிகப்பு, இந்த அடுக்கு பிங்க்கு, இந்த ஒரு பிங்க்கு கீழே இருக்காங்க. இங்க பாருங்க கொத்து செம்பருத்தி. இதில் பாருங்க ஒத்தை, இது 5வது முறையா ஒத்தை பூக்குறாங்கம்மா. இந்த அடுக்கே ஒத்தையே ஆயிட மாட்டேங்குமா. நல்ல வேலை நான் இன்னொரு அடுக்கு உற்பத்தி பண்ணிட்டேன். இது 5வது முறை பூக்குதுமா. ஒரு நாள் 4 பூத்துந்தாங்க கொத்து செம்பருத்திங்க பாருங்க. இந்த ஒரு சிகப்பு, ஒரு செடி இருக்குள்ளே ஒரு செடி உருவாக்கிடும்டா நான். இது வந்து இஞ்சி போட்டதுமா. இஞ்சி பொறுமையாக தான் மழை வரும். இதை வந்துருச்சு பாருங்க, இது இஞ்சி, இது இஞ்சி செடி. இது வந்து ரோஸ் கலர் அந்தி மந்தார நடணும். காக்கட்டம் பாருங்கம்மா, இலையெல்லாம் முத்தின இலையெல்லாம் அடிக்கடி கிள்ளி வருதுனால எவ்வளோ பிரைட்டாக கொத்தா இருக்காங்க பாருங்க. இந்த குண்டுமல்லி கவாத்து பண்ணதுக்கப்புறம் இளந்துளிராக வராங்க பாருங்க. தோட்டம் இருந்தாலே நமக்கு டைம் நல்லா பாஸ் ஆகும். அங்கே இங்கே போய் நம்ம உட்கார தேவையில்ல. சங்குமா, நம்ம புண்ணாக்கு ஊற்றி 2 நாள் மழை பெஞ்சாங்களா, ஒவ்வொரு சங்குப்பும் எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருப்பாங்க, ஒவ்வொரு பூவுமே பெருசாக இருக்குடா. இது பாருங்க, ஒரு செடி வந்து பூ எடுக்கும், 2வது காய்க்கும். பூ எடுக்கும், காய்க்கும், 2வது ஒரு சிங்கிள் பூ எடுக்கும், 2வது காய்க்கும். ஆனால் இந்த மிளகா 3வது காய்க்கிறாங்கம்மா. இந்த பாருங்க, மிளகா வந்து இது 3வதாக காய்க்கிறாங்க பாருங்க. அந்த பழத்தை எடுத்து இப்போ போட போகிறோம். எவ்வளோ மிளகா பாருங்க, ஒரு 10 ரூபாய் மிளகா இருக்குமா. மிளகா நம்ம அந்த அளவுக்கு பராமரிக்கணும். இது ஒரு பாவக்கொடிமா. இதில் எவ்வளோ குப்பைங்கள் பாருங்க. இந்த பாவக்கொடி வந்துட்டாங்க, கழி வச்சிருக்கேன். கழியில யாராவது எப்படி போறாங்க பாரு. இப்படி ஏத்திடணும்டா, நம்ம இப்படி ஏத்தி விட்டுடணும். நம்ம கொடி வச்சா இதெல்லாம் பார்க்கணும். தானா வந்த தக்காளியில காய பாருங்க, வெயிட்டு தேங்காய் தொங்குது. நானும் குச்சி வச்சு கட்டியிருக்கேன். இதுல ஒரு பழம் எடுத்து விதை போட்டுட்டோமா. இதை பாருங்க, இன்னொரு செடி தானா வந்திருக்காங்க. தேங்க்ஸ்மா. இவங்க தான் என்னுடைய வலது கை. இந்த வீட்டுல இருந்து என்னோடய இவங்க வசிச்சுட்டு வராங்கம்மா. என் கூடயே இவங்க குடும்பம் பண்றாங்க. இந்த வீட்டுக்கு வந்த வயசு, இந்த வயசு, இந்த செடியாடி வயசு 1 வருஷம்தான் கம்மிமா. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.